வணக்கம். ரொம்ப டிலே ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ ஒரு பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சிற்றின்பம், பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில வந்து பேரின்ப நிலை அப்படிங்கிறது வந்து ரெட்டை சுடர்ல வந்து எப்போ வந்து எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைன் யூனியன் நடக்கும்போது இது வந்து இருக்கும். அதாவது ஒரு சோல் டான்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சோலுக்கு வந்து ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா யூனியன் வந்து எத்தனை வயசுல இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா யூனியன் அப்படிங்கிறது சோல் சோல் லெவலில் நடக்கிறது. சரிங்களா? ரீயூனியன் எல்லாமே நம்ம சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து சோல் லெவலில் நடக்கிறது. ஸோ இந்த டிவைன் மேஸ்குலினும் டிவைன் ஃபெமினைனும் யூனியன் ஆகும்போது என்ன, யூனியன் ரீயூனியன் இதெல்லாம் வந்து நடக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ வந்து அந்த டிவைன் ஃபெமினைனும் டிவைன் மேஸ்குலினும் வந்து யூனியன் ஆகும்போது அந்த டைமில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளாக வந்து அந்த பேரின்ப நிலை ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம இருக்கிற வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆன்மீகம் வளர்ச்சி அடைய அடைய நம்ம வந்து இதை வந்து இறை நோக்கிய பயணம், முக்தியை நோக்கிய பயணம் தான். ஸோ இந்த ஆன்மீக வளர்ச்சி நம்மளுக்குள்ளே வர 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 என்ன ஆகுனா, இந்த பேரின்பம் வந்து ரொம்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பேரின்பம் வரும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து என்ன ஆயிடுவோன்னா அப்படி பிளாங்க் ஆயிடுவோம். பிளாங்க் ஆகும்போது என்னென்னா எதுவுமே வந்து அவ்வளோவா வந்து வெளியில் உள்ள லைஃப் வந்து ரொம்ப வந்து இருக்காது. அதாவது இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, இறைவனே நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி 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 அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்து எழும். ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது மனிதன் வந்து நிம்மதி, மன நிறைவு இது 2 தான் வந்து மெயினு. மற்ற எதுவுமே இது 2யும் வந்து அட்டைன் பண்ணி பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லிட்டு அடையிறது தான் வந்து உச்சம். இந்த பேரின்ப நிலை வந்து எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்க வந்து நம்மளுக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ராமாஸ் ஃபுல்லும் போய் அந்த ஹீலிங் முடிய அந்த பேரின்ப நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போமாவது கிடைக்கும்போது அது ரொம்ப லெவல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அந்த பிளிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிளிஸ் அப்படின்னு சொல்லணும்னா சர்டன் இது கிடையாது. இது வந்து இறையோட உணர்தலை நம்ம வந்து எடுக்கும்போது, ஒரு பிரமிப்பை காணும்போது, நம்ம அப்படியே வந்து பிளாங்க் ஆவோம். அது வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை நம்மளுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பப்போ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போமாவது வரும். பட் நம்ம வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கிறதுனால அதை நம்ம திருப்பி எடுத்துகிட்டு இந்த இதுக்கு வந்து வரணும். நம்ம 3Dக்கு வந்து நம்ம வந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம மற்ற வேலைகள் எல்லாமே வந்து செயல்படுத்த முடியும். ஸோ ஒரு வாட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப லெவல் நான் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்குது. பட் அதில் ரொம்ப பர்ட்டிகுலராக அப்படி இருக்கும்போது, போன வருஷமோ எப்போமோ வந்து ஒரு பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு வாராகியை பற்றி ஒன்று எழுதினேன் நான். ஆக்சுவலாக நான் வந்து சும்மா உட்காந்து அப்படியே செல்லு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னாப்பில் வந்து டக்குன்னு ஒரு ஒரு பிளாஸ்டான ஒரு ஸ்பார்க் வந்ததில் கடன்னு எழுதினேன். நான் அப்போ வந்து பள்ளிகொண்டானுக்கு வந்து நான் வேலூருக்கு வந்து நான் இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து நான் வந்து போகிறேன். அது என்னன்னு தெரில. எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த போகிற வரைக்குமே அந்த பிளிஸ் மூமெண்ட் வந்து எனக்கு வந்து இருந்தது. இருந்து எனக்கு அது இது பண்ண எனக்கு என்னால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தன்மை அப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நீடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் போகும்போது சீதாராமரோட இடத்துக்கு நான் போகும்போதும் காலையிலேருந்து ஆக்சுவலாக அங்கே வந்து குருஜி வந்து பிச்சை எடுக்க விட்டுருந்தாரு. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது என்னன்னே தெரியல. எனக்கு அந்த பிளேஸ் வந்து ஒரு பேரின்ப நிலை கொண்டு போச்சு. நான் காலையிலேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வீடு வந்து எல்லார்ட்டையும் அதை சொல்லி அது பண்ணுற வரையும் கிட்டத்தட்ட எனக்கு அந்த அந்த நிலையிலேருந்து எனக்கு வந்து மீண்டு வர்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. ஆஃப்டர் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, இப்போ 7ஆம் தேதி நான் அதை பற்றி அடுத்தது நான் வீடியோ போடுறேன். பள்ளிகொண்டான் நான் வந்து வேலூர் போயிருந்தேன் நான். ஸோ 7ல் ஆரம்பிச்சது எனக்கு. என்னால் வந்து வெளியவே வர முடியல. 8, 9, 10 நீ 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 12
அதோட அந்த தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பிளிஸ் மூமெண்ட், அந்த பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமான நிலை. எப்படி சொல்றதுன்னே தெரியல. விவரிக்க எனக்கு தெரியல. பட் அது வந்து அது வந்து இறையோட பிராப்தம் இருந்தா தான் வந்து இந்த பேரின்ப நிலை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே வந்து அதாவது பணம், பதவி எல்லாமே வந்து இருந்துட்டாலும், மன நிம்மதியும், நிறைவும் இல்ல அப்படின்னு சொன்னான்னா, அவன் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே வந்து கிடையாது. அதுதான் வந்து உண்மையான ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு பிறவி பயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இந்த நிலையை தான் நம்ம வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பாடுபடணும். ஸோ இருக்க இருக்க எனக்கு கூட்டிகிட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கே வந்து நம்மளோட ஒரு இது வந்து ஒரு சுய பரிசோதனை மாதிரி நம்மளுக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப லெவல் வந்து நம்மளுக்கே வந்து நம்மளுக்குள்ளே வந்து தெரியும். அப்படி ஒரு மூமெண்ட்டு. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ரெட்டைச்சுடர் ரசவாதம், அதாவது ஆல்கமி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரசவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சி. அதாவது உள்முகமாக எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்முகமாக இறையை வந்து அடையிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது வந்து ரசவாதம். இது வந்து ரொம்ப வந்து பழமையான ஒரு ரகசியம், அதாவது ஆல்கெமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்தன்மையில் இறை அருளை நீங்கள் அடையிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ரசவாதம். இது வந்து அடிக்கடி வந்து ரெட்டை சுடரில் வந்து உபயோகப்படுத்துவாங்க. ட்வின் ஃப்ளேம் ஆல்கெமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ட்வின் ஃப்ளேம் ஆல்கமி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எப்படின்னா, 2 பேருக்கு வந்து இது வரும். அதாவது டிவைன் ஃபெமினைனுக்கும் வரும், டிவைன் மேஸ்குலினுக்கும் வரும். ஏன்னா இவங்க வந்து ஒரே சோல் தான். 2ஆ இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே இந்த வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். இது வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ரெட்டை சுடர் பற்றி நான் வந்து சொல்கிறேன், இந்த ரசவாதம் பற்றி. இப்போ வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஈகோ பேஸில் தான் சொல்லியிருப்போம். தவறான ஒரு நான் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் நம்ம. ஸோ இந்த தவறான அதாவது எல்லாமே வந்து ஒரு அது அன்புக்கு எதாவது சொல்லலாம், டெஃபினிஷனே வந்து நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். அதாவது அன்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கான மீனிங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து நிபந்தனை இல்லாத எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது நிர்பந்தம், நிபந்தனை எதுவுமே வந்து இருக்காது. அன்புனாலும் சரி, பாசம்னாலும் சரி, கோபம், என்ன ஒரு உணர்ச்சிகள் வந்து இதுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்து நிபந்தனைகளே வந்து இருக்காது. அந்த ஸ்டேஜை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸில் வந்து நடக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இருண்ட பகுதியாக வந்து நம்ம இருப்போம். நம்ம லைஃபே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டை சுடருக்கு வந்தபோதே வெளிச்சத்துக்கான ஒரு பயணமாக தான் இருக்கும். டார்க் டு லைட். அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது எப்போதுமே காணாத ஒரு வகை ஈர்ப்பு வந்து இருக்கும். அதுதான் வந்து எக்ஸ்பிளைனே வந்து பண்ண முடியாது. யார் வந்து என்ன டெஃபினிஷன் வந்து இது வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அது இந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். இது வந்து எப்படி அப்படின்னா, இது 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 வந்து சோல், அதாவது ஆன்மாவின் ஈர்ப்பு. ஸோ அந்த ஆன்மாவின் ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும். இது ஸ்டார்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய காயத்தெல்லாம் வெளியே எடுத்து அதை ட்ரிகர்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம டார்க்குக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை வந்து லைட்டுக்கு கொண்டு வர்றது தான் வந்து இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மேஸ்குலினும் ஃபெமினைனும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு பாடுபடுவாங்க ரெண்டுமே பாடுபட்டுட்டு. இன்னொன்று முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டாச்மெண்ட்டில் இருந்து நம்ம வந்து டிட்டாச் ஆகும். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச் ஆகுறது. இதில் நான் வந்து இப்போ சொல்கிறது என்ன, இதில் வந்து நான் முக்கியமாக நான் கும்பிட்ட ஒரு தெய்வம்னா அன்னை வாராகி. இந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்து டிட்டாச் ஆகுறதுக்கு அவ்வளோ அழகாக எப்படி சொல்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து கொண்டு வருவா. அந்த டிட்டாச்மெண்ட் கொடுக்குறதுக்கு எப்படியாவது நம்மளை வந்து தயார்படுத்தி அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து எடுக்க வச்சுருவான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய என்னுடைய ட்ராபேக்னே வந்து சொல்லலாம். அது வந்து எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப லெவல் இருந்தது.
அதை வந்து சரி பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக வழியில நான் போனதால, அன்னை வாராகி தான் வந்து இத வந்து ரொம்ப ரொம்ப அது அற்புதம்னா அற்புதத்தின் அற்புதமா வந்து என்னைய வந்து அட்டாச்மெண்ட் டூ டிட்டாச்மெண்ட் எடுக்க வச்சது. அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா நானு. அது வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன். பட் எக்ஸ்ட்ராடினரி அதெல்லாம் அது யோசித்தாலே வந்து எப்படி மாறுனேனே எனக்கே வந்து தெரியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டான்னு தான் சொல்லணும். நான் கிடையாது அதில. இறை தான் என்னைய வந்து அந்த விதத்தில் வந்து என்னைய தயார்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப வந்து அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, இதோட ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ ரெகக்னைஸ் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்மளுடைய இந்த இந்த பயணத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணுவோம். ரெகக்னைஸ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணி ரொம்ப லெவல் வந்து ஒரு பபிள் பேஸ் மாரி இருக்கும்போது, அந்த பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொண்டு வந்திருக்கும் நம்மளுக்கு. அந்த பிரிவில தான் நம்மளோட காயங்கள் எல்லாமே வந்து வெளிய வந்து எடுத்து எடுத்து ட்ரிகர் பண்ணி, மாத்தி மாத்தி ட்ரிகர் பண்ணி, அதை எல்லாமே க்யூர் பண்ணி வந்து வெளிய வரும். இத தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கமி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நெருப்பு. ஏன் அப்படின்னா, அந்த அந்த நெருப்புனால தான் அந்த நெருப்புனால தான் வந்து நம்ம உள்ள காயங்கள் எல்லாம் வெளிய வந்து, அது வந்து க்யூர் ஆகுறதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னர் யூனியன் அப்படிங்கிறது நடக்கும். டிவைன் ஃபெமினினும், டிவைன் மேஸ்குலினும் வந்து உள்ள சோல் லெவலில் வந்து இணைவாங்க. யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. யூனியன் அப்படின்னு சொன்ன என்னன்னா, கடமை. அதாவது ஆன்மீகத்தில் உள்ள கடமையை இப்போ இப்போ தனியா வந்து இப்போ வந்து ஆன்மீக பாதையில இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு கடமை. அவங்க இப்போ ஆன்மீகத்தில் வந்து உச்சமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆன்மீகத்துக்கான அவங்களுக்கான ஒரு கடமை இருக்கும். அப்ப வந்து இவங்க வந்து டிவைனோட யூனியன் அடையும்போது, இந்த கடமைய வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் இரட்டை சுடர பொறுத்தவரைக்கும் 2 பேருக்குள்ள டிவைன் யூனியன், அதான் 2 பேருக்குள்ள டிவைன் யூனியன் நடக்கும். அந்த யூனியன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மீக கடமையில் இருவரும் ஒன்றிணைந்து செயல்படுறது. இது வந்து சோல் லெவல்ல தான் நடக்கும். சரிங்களா? இப்போ இதோட சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இதோட குறியீடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓம். ஓம் தான் வந்து இருக்கதுலே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த யூனிவர்ஸ் இஸ் பவர்ஸான மந்திரம். ஸோ இந்த ஆல்கெமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வரும்போது, அந்த ஓம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு நாதமா எப்பமாவது வந்து உங்களுக்கு வந்தது. அதாவது எனக்கான ப்ராசஸ் அப்படி நடந்துச்சு. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஓம் அப்படிங்கிறது ரொம்ப லெவல் வந்து இந்த 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 ஆல்கமிக்கான ஒரு சிம்பல்னே வந்து சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள எல்லாருக்கும் தெரியும். சக்ராஸ் தான் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகாம இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா சக்ராஸும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஆக்டிவேட் ஆகும்போது தான் அந்த ஃபயர் நெருப்பு கிளம்பி அதில் வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருப்போம் நம்ம. உள்ளே வந்து எல்லா சக்ராஸ்லேயும் இருக்கிற எல்லா விதமான ட்ராமாஸையும் எடுத்து வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுவோம். கிளென்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் யோனியும் சிவனும் வந்து ஒன்றிணைந்தான் டிவைன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆத்ம லெவலில் தான் வந்து நடக்கும் இது. அதாவது இரட்டை சுடர் பயணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா லெவலில் ஒன்றிணைவது தான் வந்து இதோட மிகப்பெரிய ப்ராசஸ். அவங்க ஆத்மா லெவலில் ஒன்றிணைஞ்சதுனால தான் அவங்க ஆல்ரெடி ஒன்று தான் இருப்பாங்க. ஸோ ஒரு கர்மாஸ் இது பண்ணுறதுக்காண்டி அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுனால அவங்கவுங்க கடமையை அவங்க முடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் சேர்ந்து அவங்க பாதைக்கு வந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே வந்து போகிறதான் இவங்களோட டியூட்டியே. இவங்க இந்த புவிக்கு வந்த காரணமே வந்து அதுதான். ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்கும் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அன்பு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்துடும். உண்மையான அன்புனா என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். டிவைன் லைட்டை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்புறம் ஒரு உறவு அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து பயம்னா என்ன இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறதே வந்து இருக்காமையே வந்து நம்மளை வந்து தயார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஆன்மீகத்துக்கான சேவைகள் வந்து நிறையா புரியறதுக்காண்டி இருப்போம். அதுமாரி நிறையா அதுக்கப்புறம் தான் என்னென்னா குறிக்கோள் வந்து ரொம்ப லெவல், அதாவது உயர்மட்ட குறிக்கோள்
வந்து நம்மளுக்கு வந்து காட்டப்படும். அதுதான் மிஷன் ஒர்க் சொல்லுவாங்க. மிஷன் ஒர்க் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன மிஷன்ஸ் ஒர்க்ஸாக நம்ம பண்ணிகிட்ருப்போம். நம்மளுக்கே வந்து தெரியும். அந்த அந்த மிஷன் ஒர்க்கை நம்ம வந்து இப்போ கொடுக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். 2 பேரும் ஒன்றிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு உயரிய ஒரு குறிக்கோள் சிலவங்களுக்கு வந்து இரட்டை சுடரில் இருக்கும். அந்த குறிக்கோளை அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கான ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லெவல் பிரபஞ்சம், இறை வந்து அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அதெல்லாம் அபரிவிதமாக இருக்கும். நம்ம வந்து கஷ்டம்னா படவே வேண்டாம். அதுவா வந்து நடத்தும். நம்ம தயார் நிலை அடைஞ்சிட்டோம். இதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டு வந்துட்டோம்னா, இறையாவே நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நடத்தி காட்டும். ஸோ நம்ம அதான் சொல்கிறேன், நம்ம உணர்வு எமோஷ்னல் வந்து ரொம்ப லெவல் வந்து கிளியர் ஆயிரும். நம்ம அந்த எல்லாமே வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு புனிதமான ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும். தெய்வீக ஒற்றுமை, இது வந்து தெய்வீக ஒற்றுமை தான் இது வந்து. சரிங்களா? தெய்வீக ஒற்றுமை. இதோட வலி வந்து ரொம்ப இருந்தாலும், அதாவது பெயின் வந்து ஜாஸ்தி இருந்தாலும், இந்த வாழ்வைக்கான ஒரு வெளிச்சத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு இது இவ்வளோ பிறந்து இறந்து எதுக்கு இருக்கோம், எதுக்கு நம்ம இவ்வளோ காலங்கள் நம்ம இருந்தோமோ, அதை எல்லாத்தையும் எதுக்காண்டி இந்த பிறவி, இந்த சோல் அப்படிங்கிறது, இந்த புவியில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உண்மை வழியை இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெளிச்ச பாதையை நோக்கி நம்மளை வந்து பயணப்பட வைக்கிறதான் வந்து இந்த இரட்டை சுடர் ஆல்கமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் வந்து இதை வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். சக்ரா பேலன்சிங் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமானி பண்ணுவாங்க. சக்ரா பேலன்ஸ் அது நிறைய இருக்குது ப்ராசஸ்ஸு. சக்ரா வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ சக்ராஸ் மெடிடேட் பண்ணுவாங்க சில பேர். சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் சாதனாஸ் பண்ணலாம். அப்புறம் ஜேர்னல்ஸ் எழுதுவாங்க. ஜேர்னல்ஸ்னால் காயங்கள் என்ன இப்போ நீ எழுத என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உள்ளதெல்லாம் நம்மளுக்கு வந்து வெளியே வந்து அது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஷேடோ ஒர்க் அதான் சொல்லலாம். இருண்ட பகுதியெல்லாம் வெளியே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அது எழுதும் போது வந்து ரொம்ப லெவல் வந்து என்ன ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்பவும் நான் பேசலன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த காளி கோயிலில் வச்சு ஒரு அஜித்துங்கிற பையன் வந்து அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து எனக்கு இத்தனைக்கும் நான் ஆஷாட நவராத்திரி. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது நான் வந்து டக்குன்னு வந்து என்னால் வந்து அதை 2 days வந்து ரொம்ப லெவல் வந்து ஃபஸ்ட் பார்க்காம இருந்தேன். பார்த்தோன்னே ரொம்ப லெவல் வந்து எனக்கு இதாச்சு. பட் நான் அந்த ஒரு கண்டென்ட் எழுதினேன். எனக்கு அது வந்துச்சு. எழுதி போட்ட பிறகு என்ன ஆயிடுனா, நம்மளே வந்து கிளியர் பண்ணிடுவோம் நம்ம. அதனால் அந்த ஜேர்னல்ஸ் வந்து எழுதுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து நம்மளோட உள்ள ஏதாவது ஒரு வலியாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னா, நம்ம வந்து அதை வெளியே வந்துட்டு அப்படின்னு சொன்னால், இது வந்து சமுதாயத்தின் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்னாலும் நம்ம சில நேரத்துக்கு பாவப்படுறது, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது, இதை வந்து ஏதாவது ஒன்று வந்து எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்மளுக்குள்ளே வந்து நம்ம வந்து எழுதி அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிளியர் ஆயிரும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எழுதவே ஆரம்பித்தேன். பட் எனக்கு எழுத்தில் வந்து ரொம்ப லெவல் வந்து எனக்கு வந்து மன தெளிவு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னேன். எழுதிட்டு நானே வந்து நானே பார்ப்பேன், என்னோடது படிப்பேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் அது ஒரு ஸ்பார்க்கு தான். அப்போ அதில் ஒன்றே எழுதியிருப்பேன். நான் அதை ரிப்பீட்டடே நான் தாரக மந்திரமாக சொல்லியே நான் வந்து என்னோடய ட்ராமாவே வந்து நான் கிளியர் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது நம்ம உனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வெளியே எடுத்து கொண்டு வருவோம். நம்ம சும்மாவே அதேமாதிரி தான் அந்த ஃப்ளைட்டு இது பண்ணும் போதும் சில இது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பண்ணும். இன்னர் ஒர்க்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து எழுத சொல்லுவாங்க. டெய்லி அந்த எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மனதில் உள்ளதையெல்லாம் நம்ம வந்து கொட்டிடுவோம். ஸோ அதுதான் அந்த பேரின்ப நிலை எல்லாத்துமே என்னன்னு பார்த்திங்கன்னா, இறையோடு சேர்றதுக்கு, முக்தி பேர் அடைகிறதுக்கு, பேரின்ப நிலை காண்றதுக்கு, நிம்மதி அடைகிறதுக்கு,
அவ்வளோதான். இல்லை இது எதுக்கு நம்ம இவ்வளோ ஓட்டம் ஓடுறோம் அப்படின்னா, இது அடையிறதுக்கு தான் ஓடுறோம். வேறு எதுவுமே இங்கே வந்து கிடையாது. சரிங்களா? அதாவது பணத்துக்கு எல்லாத்துக்கும் ஓடுறாங்க. சரி அதெல்லாம் வந்து எந்த இதுக்கு போனாலும் திருப்தி அப்படிங்கிறது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு மன திருப்தி, அதாவது மன நிறைவு, பேரின்ப நிலை, மனம் அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து இந்த வாழ்விற்கான, அதாவது பிறப்பிற்கான ஒரு நோக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் இந்த இதை வச்சுக்கிட்டு வந்து திரியிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னென்னா நம்மளுடைய மனம்தான். அதாவது எண்ணம், கருணை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கருணையோடு இருந்துட்டோம்னாலே எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து முடிஞ்சிடும். இப்போ சரணாகதி, இறையிடம் வந்து சரணாகதி வந்து சொல்லிடலாம். எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸியாக நான் சரணாகதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப டஃப் அது. சரணாகதிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. நான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் ரொம்ப ஈஸியாக நான் சரணாகதியில் இருக்கேன்பாங்க. என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, சரணாகதி ஸ்டேஜுக்கு போகிறது. அது வந்து எளிது கிடையாது. அவ்வளோதுக்கு வந்து எளிது கிடையாது. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டு பார்த்தவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்ச நாளாக அது ப்ராக்டிஸ் ரொம்ப லெவல் பண்ணிகிட்ருக்கிறேன். அபரிவிதமாக இருக்குது. அதுக்கு இன்சிடெண்ட் வந்து 7ஆம் தேதி இன்சிடெண்ட் வந்து நான் வந்து சொல்கிறேன். அடுத்த இதில் நான் வந்து அதை பற்றி நான் பேசுகிறேன். இத்தனை நாள் கண்டினியூஸாக வந்து பேரின்ப நிலையிலே இருந்ததுக்கான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அடுத்த இதில் போடுறேன். ஒரு கண்டென்ட்டு எழுதணும்னு நினச்சிட்ருக்கேன். அதான் சொல்கிறேன், அது கிடச்சதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே அதை எழுதியும் இல்லை, பேசியும் இல்லை, அப்படியே உட்காந்துருந்தேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இதில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.